ஒரு நல்ல படம் உருவாக தேவையான 5 எலமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம். அதாவது ஒரு படம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? மக்களுக்கு கனெக்ட் ஆகுற மாரி, மக்களுக்கு நல்ல மெசேஜ் சொல்ற மாரி, மக்கள அந்த 2 1/2 மணி நேரம் என்கேஜா வச்சுக்கிற மாரி ஒரு படம் இருந்தா தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு 5 எலமெண்ட் அந்த படத்துல கண்டிப்பா இருக்கணும். அதாவது இந்த 5 எலமெண்ட்ட எதிர்பார்த்து தான் மக்கள் தியேட்டருக்குள்ளேயே வருவானுங்க. காச குடுத்து உள்ள உட்கார்ந்து பார்ப்பானுங்க. இந்த 5 எலமெண்ட்ல ஒரு விஷயம் கூட இல்ல அப்படின்னா, அவங்க உங்க படத்த காரி துப்பிட்டு போயிருவாங்க. நீங்களுமே கூட கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்ற 5 எலமெண்ட்டும் அந்த படத்துல இருந்தா மட்டும் தான் அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த படம் உங்களுக்கும் பிடிக்காது. அதையும் தாண்டி அந்த படம் நல்ல படமாவும் இருக்காது. பெரிய ஹிட்டும் ஆயிருக்காது. நிச்சயமா ஃப்ளாப்பா தான் இருந்திருக்கும். அது என்ன எலமெண்ட்? அந்த 5 எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம். ஸோ ஓவராலாவே பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு படம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம யாரு கூட இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடணும். நம்ம கையில ஃபோன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறந்துடணும். நம்ம முழுசா அந்த கதைக்குள்ள போயிரணும். அந்த படத்துக்குள்ள போயிரணும். அப்படி ஒரு படம் இருந்தா மட்டும் தான் அந்த படம் நல்ல ஹிட் ஆகும். அப்படி ஒரு படத்த பார்க்கறது தான் நமக்கு ஒரு நல்ல அனுபவத்த குடுக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த 5 எலமெண்ட் அந்த படத்துல நம்மளையும் மீறி எதிர்பார்ப்போம். அப்படி அந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, படம் நல்ல ஹிட் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வெளிய வந்து காரி துப்புவோம். இதுதான் உண்மை. ஸோ இந்த 5 எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைட்டில். அதாவது ஒரு படத்துடைய டைட்டில் நல்லா கேட்சியா இருந்தா மட்டும் தான் நமக்கு அந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு டைட்டில் நல்லா இருக்குது அப்படின்னா, டேய் இப்படி ஒரு படம் வந்திருக்குடா நம்ம போய் பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். நமக்கு புடிச்ச ஹீரோவோட படம் ஏதாவது டைட்டில் வேற லெவல்ல வந்துருச்சு அப்படின்னா, நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இதுவே ஒரு பெரிய ஸ்டாரோட இல்ல நமக்கு புடிச்ச ஹீரோவோட படத்துடைய டைட்டில் ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்க்கவே தோணாது. என்னடா டைட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வச்சிருக்கலாம்டா அப்படிங்கிற மாரி தோணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்ப ரீசென்ட்டா அஜித் சாரோட படங்கள் எல்லாமே வி அப்படிங்கிற நேம்ல தான் டைட்டில் வச்சிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல அப்படின்னே சொல்லலாம். அஜித் சாரோட ஃபேன்ஸே கூட எதுக்குப்பா இது கொஞ்சம் மாத்தலாமேப்பா அப்படிங்கிற மாரி. கிட்டத்தட்ட எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீரம் டைம்ல ஆரம்பிச்சது. வீரம்க்கு அப்புறம் வேதாளம் வந்தது. வீரம் டைம்ல கூட பார்த்தீங்கன்னா, பெருசா சோசியல் மீடியாலாம் இல்ல. அந்த டைம்ல வந்து அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வழி இல்ல அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் வேதாளம் வந்தது. வேதாளம் டைம்ல ஓகே நல்லா இருக்கு. டைட்டில் வந்து ஒரு மாரி ஒரு கிரே ஷேடா இருக்கு. வேதாளம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வேதாளம்க்கு அப்புறம் என்ன வந்தது அப்படின்னா, விவேகம் வந்தது. விவேகம் டைம்ல என்ன ஒரு அஜித் சாரோட டைட்டில் இல்லையே அது. ஒரு மாஸான டைட்டில் இல்லையே. படம் பேர் நம்ம சொல்றோம் அப்படின்னா, கேலப்பா இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு டைட்டில் இல்லையா? அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே சீரிஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் வந்தது, வலிமை வந்தது, விடாமுயற்சி வரைக்குமே எல்லாரும் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னப்பா கொஞ்சம் மாஸா ஒரு டைட்டில் வைங்கப்பா. அதாவது குட் பேட் அக்லிங்கிற டைட்டில் எப்படி சூப்பரா இருக்கு. பட் விடாமுயற்சி ரொம்ப டல்லா இருக்கு. அண்ட் அதே மாரி நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற டைட்டில் ஒரு மாரி போல்டா இருக்கு. பட் விசுவாசம் அப்படிங்கிற டைட்டில் கொஞ்சம் நல்லா இல்ல. ஸோ இந்த மாரி டைட்டில் அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு வந்து நம்ம நெறைய எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம டைரக்டர் அட்லி இருக்காரு இல்லையா? அவரு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்னோட டைட்டில் எல்லாமே சவுண்டிங்கா நல்லா இருக்கணும். சவுண்டிங்கா கேட்சியா இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கணும். அப்படி ஒரு டைட்டில் தான் நான் எப்பவுமே வைப்பேன். ஸோ கமர்ஷியல் வைஸா பார்க்குறப்போ இந்த ராஜா ராணி விட்டுறலாம். மெர்சல் ஆகட்டும், பிகில் ஆகட்டும், தெறி ஆகட்டும், ஜவான் ஆகட்டும் சவுண்டிங்கா நல்லா இருக்குல்ல கேட்கும்போது, ஏய் சூப்பரா ஒரு மாரி கேலப்பா இருக்குடா. என்ன படம் பார்க்க போற? தெறி படம் பார்க்க போறேன். சொல்லும்போதே எப்படி சூப்பரா இருக்கு. அப்படி ஒரு படமா இருக்கணும். அப்படி ஒரு டைட்டிலா இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்த வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதையும் தாண்டி டைட்டில் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம இன்னொரு எலமெண்ட் நம்ம பார்க்கலாமே. அதாவது ஒரு சப் லேயர் மாரி பார்க்கலாம். இந்த டைட்டில் படத்துல எங்க பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறதுமே முக்கியம். ஒரு நல்ல டைட்டில் வந்து நமக்கு புடிச்சாச்சு. அந்த டைட்டில படத்துல எப்ப வந்து ரிவீல் பண்ணுவாங்க, டைட்டில் கார்டு எப்ப போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பசங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் நேம் வருது. ஒரு ஹீரோவோட பேர் வருது. உடனே டைட்டில் வந்துருச்சு அப்படின்னா, பெருசா இம்ப்ரெசிவா இருக்காது. பட் இதுவே அந்த டைட்டிலுக்காக ஒரு சீன் ஒண்ணு எழுதி, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒண்ணு எழுதி, ஒரு நல்ல ஒரு கேலப்பான மொமெண்ட் கிரியேட் பண்ணி, ஒரு சீன் நடக்கிறப்போ டக்குன்னு டைட்டில் போட்டாங்கன்னா, ரொம்ப மாஸா இருக்கும் அப்டின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் படம் நம்ம எடுத்துக்கலாம். மாஸ்டர் படத்துல டைட்டில் எப்படி ரிவீல் ஆகும் அப்டின்னா, அந்த கலெக்டர் சார் வந்து சொல்லுவாரு, "ஏன் யாரும் வரமாட்டேங்கிறாங்களா? ஆர்டர் அனுப்புங்க எல்லாத்துக்கும் போகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆர்டர் அனுப்புவாங்க. அந்த டைப் அடிப்பாங்க. டைப் அடிக்கிறப்போ மாஸ்டர்ன்னு டைட்டில் அடிக்கிறப்போ டைட்டில் ரிவீல் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கர கேலப்பா இருக்கும். அண்ட் அதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் அப்டின்னா, டிராகன் படத்த வந்து சொல்லலாம். டிராகன் படத்தோட டைட்டில் எப்போ ரிவீல் ஆகும் அப்டின்னா, விஜய் சித்து இருக்கார் இல்லையா? போர்ட்ல போயிட்டு எழுதுவாரு. "உன் பேரு ராகவன். ஆனா ராகவன் இனிமே வைக்காத. டிராகன்னு மாத்துன்னு சொல்லிட்டு அந்த ராகவன்ங்கிற பேரையே அப்படியே டிராகன்னு மாத்துவாரு. அந்த டிராகன் வந்து டிராகன்ங்கிற டைட்டில் ரிவீல் ஆகும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாஸாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதே மாரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. என்ன படம் அப்படின்னா, 400 அப்படிதான். அதோட டைட்டில் எப்படி ரிவீல் ஆகும்? போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன பையன் எழுதியிருப்பான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரவுடி மூலியமா இம்ப்ரெஸ் ஆகி அந்த போலீஸ் அப்படிங்கிற விஷயத்தையே ரவுடி அப்படின்னு மாத்துவான். அப்படி ரவுடின்னு மாத்துறப்போ அதுலேருந்து டைட்டில் ரிவீல் ஆகும். நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த டைட்டில் பிளேஸ்மெண்ட்டுமே முக்கியம். நீங்க ஒரு நல்ல டைட்டில புடிச்சிட்டீங்க. பட் அத ரொம்ப முக்கியமான இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா,
அந்த டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நீங்கள் லியோலாம் எடுத்துக்கங்களேன், லியோலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் தான் டைட்டிலே போடுவாங்க. அவர் வந்து பிளட் இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட பக்கத்தில் உட்காந்து சொல்லுவார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் ரிவீல் ஆகும், லியோ அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா துருவங்கள் 16லாம் ஒரு படம் இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு தான் டைட்டிலே போடுவாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். படம் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக போய் முடிக்கிறப்போ துருவங்கள் 16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் விஷயம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி அந்த டைட்டில் எங்கே பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறதும் முக்கியம். டைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டிலாக இருக்கும். ஆனால் மொக்கையான இடத்துல பிளேஸ் ஆகக்கூடாது. இல்லை சூப்பரான இடத்துல நான் பிளேஸ் பண்ணிட்டேன், அதுக்குன்னு மொக்க டைட்டிலாக வந்துடக்கூடாது. டைட்டிலும் முக்கியம், அதே மாதிரி டைட்டிலுக்கான பிளேஸ்மெண்ட்டும் முக்கியம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ரெண்டாவது எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங். ஸ்டார்டிங் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க பாருங்க. ஹீரோ வந்து என்ட்ரி ஆகணும், ஒரு பொண்ணை காப்பாற்றணும், அந்த இடத்துல ஹீரோவுக்கு ஒரு சாங் வைக்கணும், ஊரில் இருக்க எல்லா மக்களும் ஹீரோவை புகழ்ந்து பண்ணணும் அப்படிங்கிற எலமெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் புதுசாக நீங்களாக ஏதாவது ஒன்று யோசிச்சு அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை வச்சா மட்டும்தான் இப்போ இருக்க நமக்கு பிடிக்கும். நீங்களுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல், அந்த சீன்ஸ் எல்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு போயிட்டாலே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை இதுக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷத்துலேயே ரொம்ப மொக்க பண்ணி, அதாவது சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேரக்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அவங்களோட வாழ்வியலை காட்டுறேன், அவங்களோட ஒரு சுற்றுச்சூழலை காட்டுறேன், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரிவீலுக்கே எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணாமல் அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ கிறிஸ்பாக முடிக்க முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பாக முடிச்சுட்டு கதைக்குள்ளே போகணும், அதுதான் முக்கியம். ஸோ ஸ்டார்டிங் அப்படிங்கிற விஷயம் படத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அண்ட் அடுத்து 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி. பாடி அப்படின்னா என்ன? அந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் உள்ளே போயிடணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன எலமெண்ட் என்ன? டைட்டில். 2வது சொன்ன எலமெண்ட் என்ன? ஸ்டார்ட். இந்த 2மே நம்ம பண்ணியாச்சு. அப்போ பாடி அப்படிங்கிற 3வது எலமெண்ட்டுக்கு வரப்போ கதைக்குள்ளே நம்ம இந்நேரத்துக்கு போயிருக்கணும். ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுறது, அதாவது கதைக்குள்ளேயே போகாமல் அப்படியே மேலோட்டமாக சுற்றிட்டு இருக்குது, இதெல்லாம் பண்ணாமல் கதைக்குள்ளே நம்ம போயிருக்கணும். அந்த பாடி அப்படிங்கிற விஷயம் வரப்போ மக்களுக்கு இதுதான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விதமான கதைகள் வந்து மக்களுக்கு சொல்லலாம். நீங்கள் பேய் படம் நீங்கள் மக்களுக்கு காட்டலாம், காமெடி படம் காட்டலாம், இல்லை நல்ல ஆக்ஷன் படம் காட்டலாம். பட் இந்த பாடி அப்படிங்கிற விஷயம் எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஜானரை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளே உங்கள் பாடி அப்படிங்கிற விஷயம் போயிருக்கணும். நீங்கள் காமெடி படம் தான் காட்ட போகிறீங்க, காமெடி கதை தான் நான் சொல்ல போகிறேன் மக்களுக்கு அப்படின்னா, உங்கள் பாடி அதாவது கதையும் பார்த்தீங்கன்னா காமெடியை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். இல்லை நான் ஃபுல் ஆக்ஷன் படம் தான் காட்ட போகிறேன் அப்படின்னா, அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ரூட்டுக்குள்ளே போயிருக்கணும். இல்லை நான் வந்து பேய் படம் காட்ட போகிறேன், மக்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஹாரர் படம் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹாரர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே மக்களுக்கு நீங்கள் வந்து காட்டியிருக்கணும். ஹாரர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிருக்கணும். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியம். அண்ட் அதே மாதிரி இந்த எல்லா எலமெண்ட்டுமே நீங்கள் எடுத்துக்கங்களேன், இந்த கிளீஷே அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கும். அதையெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு புதுசாக ஒரு படம் வந்தால் மட்டும்தான், புதுசாக சில சீன் இருந்தால் மட்டும்தான் நீங்களுமே அந்த படத்தை பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு படத்தில் புது சீன் இருக்கணும். அந்த பாடி அப்படிங்கிற விஷயத்த கிளீஷேவான ஒரு ஃபைட் சீனையோ, கிளீஷேவான ஒரு ரொமான்ஸ் சீனையோ, கிளீஷேவான ஒரு ஒரு ரொமான்டிக் சீனையோ எதையுமே காட்டாமல் கொஞ்சம் புதுசாக எதாவது காட்ட ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து 4வது எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் முக்கியமான எலமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்டர்வல் பாயிண்ட். நீங்கள் ஓவராலாகவே உலக சினிமாவை எடுத்துக்கங்களேன், இந்த இந்தியன் சினிமாவில் மட்டும்தாங்க இந்த இன்டர்வல் அப்படிங்கிற கல்ச்சரே இருக்குது. அதாவது உலக சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை ஃபுல் ஸ்ட்ரெச்சில் எடுத்துருவாங்க. ஆனால் இந்தியன் சினிமாவில் மட்டும்தான் ஒரு கதையை 2ஆக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே முடிக்கிறோம், செகண்ட் ஆஃப் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு ஹை பாயிண்டில் கொண்டு வந்து இங்கே படத்தை முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கதையவே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டாக எழுதுவாங்க, 2 ஒரு சீனாக எழுதுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கப்போ இன்டர்வல் நல்லா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஆடியன்ஸ் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக உட்காருவோம். நம்மளுமே அப்படி தான் உட்காருவோம். ஒரு இன்டர்வல் நமக்கு ஓகே ஆகலை அப்படின்னா நம்ம எப்படி அடுத்த படம் வந்து பார்க்கறதுக்கு தோணும், அடுத்த ஒரு செகண்ட் ஆஃப் நமக்கு எப்படி வந்து பார்க்கணும்னு தோணும். அந்த படமே பார்த்தீங்கன்னா இல்லை மச்சான் ஃபர்ஸ்ட் ஆஃபே சரியில்லடா, செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு தெரியலடான்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் எடுத்து உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இன்டர்வல் அப்படிங்கிற பாயிண்ட் முக்கியம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் இன்டர்வலில் செம்மையாக என்ஜாய் பண்ணீங்களோ அந்த படம்லாம் நீங்கள் வந்து இப்போ வரைக்குமே சூப்பர் படம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எந்த படத்துக்கெல்லாம் இன்டர்வல் பெருசாக எனக்கு ஓகே ஆகலடா அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த படம்லாம் உங்களுக்கு வந்து சரியாக போயிருக்காது, நல்லாவும் ஓடி இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னே சொல்லலாம். எந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தாலும் அதோட இன்டர்வல் இப்போ வரைக்கும் ஒரு ட்ரெண்டாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விக்ரம் படம் எடுத்துக்கோங்க, இப்போ வரைக்கும் அந்த இன்டர்வல் வந்து பெருசாக பேசப்படுது. ஜெயிலர் படத்தோட இன்டர்வல் எடுத்துக்கோங்க, இப்போ வரைக்கும் பெருசாக பேசப்படுது. லியோ எடுத்துக்கோங்க, மாஸ்டர் எடுத்துக்கோங்க, மெர்சல் எடுத்துக்கோங்க, துப்பாக்கி படத்தோட இன்டர்வல் எடுத்துக்கோங்க. அந்த ஒரே வார்த்தை தான் ஐ எம் வெயிட்டிங். அப்படி சொல்லும்போது தான் சூப்பரா ஹீரோ வந்து அந்த டாஸ்க்கை அக்செப்ட் பண்ணிட்டாரா, இதுக்கு மேலே செகண்ட் ஆஃப் வந்து வேற லெவலில் இருக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலப் ஒன்று கிரியேட் ஆகும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி படத்துலேயே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய படங்கள்லாம் எடுத்துக்கோங்களேன், பாஷா ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும்,
இன்னும் நீங்கள் ஜெயிலர் ஆகட்டும், எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேலப் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வரும். நீங்க வந்து சிவாஜி படம் கூட எடுத்துக்கோங்களேன். டாஸ் போட்டு பார்ப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா, சிங்கப்பாதை அப்படின்னு ஒண்ணு விழுவும். அத பார்த்ததுமே நமக்கு வந்து பயங்கரமா கெளப்போம். போச்சுடா தலைவன் வேற ரூட்ல போறாரா, படம் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல இருக்க போதுடா அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த இன்டர்வல் அப்படிங்கிற பாயிண்ட் கண்டிப்பா மக்களுக்கு புடிச்ச மாரி இருக்கணும். கேலப் குடுக்குற மாரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்க படமும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அண்ட் அதே மாரி மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 5 எலமெண்ட்ல இந்த இன்டர்வல் அப்படிங்கிறது பெரிய, பெரிய முக்கியமான எலமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 5வது கடைசி எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிளைமாக்ஸ் தாங்க. அதாவது இப்போ இவ்வளோ நேரம் ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 4 பாயிண்ட்ட நீங்க சூப்பர் டூப்பரா குடுத்துட்டீங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கிளைமாக்ஸ்ல சொதப்பிட்டீங்கன்னு வைங்க. அதாவது இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதாவது இவ்வளோ நேரம் அவங்க பண்ண அதாவது படத்துல காட்டுன எல்லாமே வேஸ்ட்டா போயிரும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் வந்து எக்ஸாம்பிள் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ்ல மட்டும் அவங்க சொதப்பியிருப்பாங்க. மத்த 4 பாயிண்ட் ரொம்ப பக்காவா குடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட்டிங்ல சொன்ன டைட்டில் ஆகட்டும், ரொம்ப சூப்பரா இருக்கும். செகண்ட்ல சொன்ன ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆகட்டும், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா குடுத்துருப்பாங்க. பாடி அவங்க என்ன சொல்ல வராங்களோ, அதில தெளிவா நம்மள கொண்டு போயிருப்பாங்க. இன்டர்வல் பாயிண்ட் ரொம்ப பீக்ல கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஆனா, இந்த கிளைமாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில சொதப்பியிருப்பாங்க. ஸோ, இந்த கிளைமாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில சொதப்பிட்டா, நீங்க முன்னாடி பண்ண 4 விஷயமே வேஸ்ட்டு. பசங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர என்கேஜா அவங்க படத்த பார்த்துருப்பாங்க. கிளைமாக்ஸ் நல்லா இல்லன்னதுமே, படமே நல்லா இல்ல அப்படின்ட்டு தான் போவாங்க. நீங்க முன்னாடி சொன்ன இந்த 4 பாயிண்ட் நல்லா இருந்ததுப்பா, அப்படின்லாம் 100% சொல்ல மாட்டாங்க. படமே நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி தான் போவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எந்த படம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் சொல்லலாம். டக்குன்னு ஞாபகம் வர படம் அப்படின்னா, பீஸ்ட் படம் சொல்லலாங்க. பீஸ்ட் பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே புடிச்ச படமா இருந்தது. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. படமும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. இன்ட்ரோவல் ஆகட்டும், டைட்டிலே பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் அப்படிங்கிறதுமே செம்மடா வேற லெவல்டா சவுண்டிங்காவே செம்மையா இருக்குடா. படம் கண்டிப்பா பார்க்கணும்டா அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இன்டர்வல் பார்த்தீங்கன்னா, பயங்கர பேங்கரா முடிச்சிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் முன்னாடி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. எந்த படத்தில? போக்கிரி படத்தில சொல்லியிருப்பாரு. நான் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன்னா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. அத பார்த்தீங்கன்னா, திரும்ப ரீகிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்டர்வல்லாம் பயங்கர பேங்கரா இருந்தது. ஆனா, எண்டுல பார்த்தீங்கன்னா, அந்த ஜெட் சீன் வச்சிருப்பாங்க. அப்புறம் பாகிஸ்தானுக்கே போய் அந்த தீவிரவாதிய தூக்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஓகேவே ஆயிருக்காது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படம் பார்த்தியாடா நல்லா இருந்ததா? அப்படின்னு கேட்டா, நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இதெல்லாம் சூப்பரா இருந்தது. கிளைமாக்ஸ்ல மட்டும் சொதப்பிட்டாங்கன்னுலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. படம் நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய படங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, கும்கி படம் எடுத்துக்கலாம். கும்கி படத்தில கிளைமாக்ஸ்ல அந்த யானை செத்தது வந்து பெருசா நெறைய பேருக்கு ஓகே ஆவல. எதுக்கு யானை சாகணும்? அப்புறாணி யானை ஏன் சாகணும்? ஒரு லவ்வுக்காக அவன் அந்த யானைய வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டானே. ஐ மீன் தியாகம் பண்றதுக்கு போயிட்டானே அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதே மாரி பீமா படம் எடுத்துக்கலாம். எதுக்கு அவன் சாவறான்? எனக்கு புரியல. எதுக்குடா? என்ன இது ட்விஸ்ட்டாடா? இது ட்விஸ்ட்டே இல்லடா. எதுக்குடா அவன கொன்னீங்க? அப்படிங்கிற மாரி அந்த கிளைமாக்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இன்னும் நீங்க நெறைய படம் எடுத்துக்கலாம். இசை படம் எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ நேரம் நீ சொன்னது கனவா? அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டோட்டலா ஓகேவே ஆயிருக்காது. நீங்க டான் படம் எடுத்துக்கலாம். கேடி பில்லா கில்லாடிறாங்க எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் ஓரளவுக்கு ஓகேவே ஆயிருக்காது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அந்த படம்லாம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அப்படின்னு கேட்டா, இல்லப்பா நல்லா இல்லப்பா அப்படிம்பாங்க. ஏன் நல்லா இல்லன்னு கேட்டா தான், கிளைமாக்ஸ் நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. ஓவராலா படம் நல்லா இருக்கா? இல்லையான்னு கேட்டா, நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 எலமெண்ட்டுமே முக்கியம். அதுல கடைசியா பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் இதுவுமே முக்கியம்.